சஃபர் முதஃபர் மாதத்திலே சிறப்பான அந்த வெள்ளிக்கிழமை இரவு மகரிபு தொழுகைக்கு பின்னாலே நாங்கள் நிறைவேற்றுகிற இந்த திக்ர் மஜ்லிஸை நீ கபூல் செய்து பொருந்திக் கொள்வாயாக. இந்த திக்ரிலே மஜ்லிஸிலே நாங்கள் ஓதிய அந்த அதுக்கான ஒரு சலவாத்தினுடைய ஒரு பரக்கத்தினால் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. எங்கள் பெற்றோர், எங்களுடைய மூதாதையர்கள், உற்றார் உறவினர்களுடைய அயலார், உலக மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. எல்லோருக்குமே அல்லாஹ் நரக விடுதலை அடைந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சோனபதியை தந்த புரிவாயாக. எங்கள் ரச்சா எங்கள் அனைவருக்கும் ஹஜ் உம்ரா ஜியாராவுடைய பாக்கியத்தை தந்தருவாயாக. அல் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கிற பாக்கியத்தை தந்த புரிவாயாக. யா அல்லாஹ் திக்ர் மஜ்லிஸுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக எங்களுடைய இந்த பள்ளிவாசலுடைய பராமரிப்பு பணிகளை வெகு சீக்கிரமாக நீ பூர்த்தி செய்து தருவாயாக. எங்கள் ரச்சா நீண்ட நெடிய காலம் இந்த பள்ளிவாசல் உறுதியோடு மிக தெளிவான முறையில் இருக்கிற பாக்கியத்தை தந்த புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் துணைவியர்கள், எங்கள் பிள்ளைகள், சந்ததிகள் மூலமாக எங்களுக்கு கண்குறிச்சியை வழங்குவாயாக. இறையச்சமுள்ள அடையாளங்களுக்கு எங்களுக்கு நல்ல முன்மாதிரிகளாக புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களுக்கு துவா செய்யும்படி வசித்து செய்திருக்கிறார்களோ, வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அழகான தேவைகளை நீ பூர்த்தி செய்வாயாக. யாருக்கெல்லாம் என்னென்ன சிரமங்கள் துன்பங்கள் இருக்கின்றனவான சிரமங்கள் துன்பங்களை துடைத்து இருந்து விடுவாயாக. எங்கள் ரச்சா எங்களுடைய குடும்பங்களில் அவர்களுடைய குடும்பங்களின் நிம்மதியையும் அமைதியையும் தந்த புரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யாருந்த மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. எங்களை நீ கண்ணியப்படுத்துவாயா. எங்களை சோதித்து விடாதே. யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரங்களை ஏற்படுத்தி தருவாயாக. எங்கள் பிள்ளைகளில் பிள்ளை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பெயர்களை தந்த புரிவாயாக. எங்கள் ரச்சகா எங்களுடைய குடும்பங்களில் என்ன நோய்கள் சிரமங்கள் இருக்கின்றனவோ அவற்றை எல்லாம் யாரெல்லாம் நீ லேசாக்குவாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக உடல் நலம் இல்லாதவர்களாக சுகவீனப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் முழுமையான ஷிஃபாவை தருவாயாக. மருத்துவமனைகளிலே ஏறுவதற்கு எங்களை பாதுகாப்பாயாக. காவல் நிலையங்களிலே நீதிமன்றங்கள் வாசல்களிலே ஏறுவதற்கு எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்கள் ரச்சனா எங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் தருவாயாக. மஜ்லிஸுடைய ஒரு பரக்கத்தினால் அந்த வயநாட்டிலே, கேரளாவிலே, முண்டக்கை போன்ற அந்த நாடுகளிலே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, உயிரோடு இருக்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. நல்ல குடியிருப்புகளை அழகான விசுத்தை ஏற்படுத்தி தருவாயாக. எங்கள் ரச்சா பலஸ்தீன் மக்கள் நீண்ட நெடிய காலமாக இஸ்ராயேலிகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் இழந்து விட்டார்கள். எங்கள் ரச்சா எல்லோருமே உன்னுடைய களிமாவை ஒழித்தவர்கள். எங்கள் ரச்சா யாரெல்லாம் அவர்கள் மீது நீ கருணை காட்டுவாயாக. அவர்களுக்கு நல்லுதவி செய்வாயாக. அழகான விசுக்கையும் நல்ல குடியிருப்புகளை ஏற்படுத்தி தந்தருவாயாக. வெகு சீக்கிரமாக யாரெல்லாம் பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றியை தந்தருவாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் முஸ்லிம்களிடத்தில் கைவசம் வருமாறு யாரெல்லாம் நீ தௌஃபீக் செய்வாயாக. உலகிலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய பாதிப்புகளை சீர் செய்வாயாக. மேலும் மேலும் சோதனைகள் ஏற்படாமல் சிறந்த பாதுகாவலாக இங்கே பாதுகாப்பாயாக. உலக மக்கள் யாவருக்கும், இந்திய மக்கள் யாவருக்கும் எல்லா நல்ல வளங்களை தந்த முடிவாயாக. முஸ்லிம்கள் அல்லாதோர் எல்லோருக்கும் யாரெல்லாம் எல்லா வகையான சௌபாக்கியங்களையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்த முடிவாயாக. எங்களுடைய தேவைகளை அறிந்த அல்லாஹ், எங்களுடைய குறைகளை அறிந்த யாரெல்லாம், எங்களுடைய வியாதிகளை அறிந்த யாரெல்லாம், எங்களுடைய பாவங்களை அறிந்த யாரெல்லாம், நீ கிருபையாகவே மிக சிறந்த கிருபையாக எங்கள் ரட்சகா உன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக எங்களுக்கு நற்கிருபை செய்வாயாக. உள்ளூரிலேயும் வெளியூரிலேயும் வெளிநாடுகளிலேயும் வாழ்கின்ற எங்கள் சந்ததிகள், எங்களுடைய பிள்ளை செல்வங்கள், எங்களுடைய குடும்பத்தினருக்கு யாரெல்லாம் நிறைந்த பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்தருளிவாயாக. உன்னுடைய முழுமையான பாதுகாப்பை தந்தருளிவாயாக. எங்களுக்கும் அவர்களுக்கும் அவருடைய பொருளாதாரத்தில் நிறைந்த பரக்கத்தை தந்தருளிவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை யாரெல்லாம் ஒழுங்கு செய்வர்களாக நீ வளர்த்து தருவாயாக. நல்ல அமல்கள் செய்கிற பாக்கியத்தை தந்தருளிவாயாக. எங்கள் பிள்ளைகள் எங்கள்
சந்ததிகள் இளைஞர்கள் மூலமாக இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எழுச்சி ஊட்டுவாயாக. எங்கள் ரச்சா எங்களுடைய குடும்பங்களில் எல்லோரும் நல்ல அமர்வுகள் செய்கிற பாக்கியத்தை, இபாதத்துகள் செய்கிற பாக்கியத்தை தந்த முடிவாயாக. பல்வேறுபட்ட பாவங்களிலிருந்து குற்றங்களிலிருந்து யாருன்னா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் நீ காப்பாற்றுவாயாக, பாதுகாப்பாயாக. யாருன்னா உலகிலே வாழும் காலமெல்லாம் பரிசுத்தமான முஸ்லிம்களாக எங்களை வாழச் செய்வாயாக. உலகிலிருந்து விடைபெறுகிற போது யாருன்னா முத்தகீன்களாக, ஆதீன்கள், முகத்ததீன்களாக, ராசிதீன்கள், முர்சிதீன்களாக யாருன்னா எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கலிமாவை முடிந்ததோடு ஈமான் சலாமத்தோடு செஹத் ஆஃபியத்தோடு யாரெல்லாம் எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் இடத்திலே துவா செய்யும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய துன்பங்களை, அவருடைய துயரங்களை, அவர்களுடைய மன உளைச்சல்களை அகற்றி அவர்களுக்கும் எங்களுக்கும் நிம்மதியும் மன நிறைவான வாழ்க்கையையும் தந்த புரிவாயாக. உலகிலேயும் மறு உலகிலேயும் எங்களுக்கு நன்மை என்று நரகாதாவிலிருந்து காப்பாற்றுவாயாக. உன்னுடைய திருப்பொருத்தத்தை, உன்னுடைய திருத்துடன் உங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. இந்த இந்திய சுதந்திர தினத்திலே யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு நிம்மதியான வாழ்வை தந்தருவாயாக. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் முஸ்லிம்களுக்கான அந்த உரிமைகளை நீ மீட்டு தந்தருவாயாக. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று சமூக நல்லிணக்கத்தோடு, மத நல்லிணக்கத்தோடு, மனித நேயத்தோடு எல்லோரும் வாழ்கின்ற பாக்கியத்தை தந்தருவாயாக. துவாக்களை கபூல் செய்து பொறுத்துக் கொள்வாயாக. மஜ்லிஸில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட